ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வாரம் ரொம்பவே ஸ்பெஷல். எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி வந்தது. அதுக்காக நாங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப் போயிருந்தோம். கூடவே ஐக்கியாவும் இந்த வாரம் விசிட் பண்ணியிருந்தோம். அதனால ஐக்கியா ப்ராடக்ட் ஹாலு, ஒன் டே ட்ரிப்போட இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் இதெல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எஃபர்ட்லெஸ்ஸாக குக் பண்ணுற மாதிரி சில ரெசிபிஸ் அண்ட் கிளீனிங் மோட்டிவேஷன் இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த சோஃபா கவர் மட்டும் இல்லாட்டி இந்த சோஃபா என்னைக்கும் நாரி போயிருக்கும். இதை வாங்கி ஒரு 2 மாதம் கழிச்சு ரொம்ப அழுக்காதுன்னு சொல்லி இந்த ஃபிட்டட் சோஃபா கவர்ஸை வாங்கி போட்டது தான். அது அதுக்கப்புறம் கழட்டவே இல்லை. இன்னைக்கு இதை கழட்டி அதுக்கு ஒரு வழியாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இந்த சோஃபா கவர்ஸ் வாஷ் பண்ணி காய வைக்கிறது ஈஸி தான். ஆனால் அதை கழட்டி ப்ராப்பராக மறுபடியும் போடுறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தை சாதாரணமாக இழுத்துரும். நல்ல லைட்டாக சோஃபா கலர்லேயே நிறைய கவர்ஸ் இருந்தது. ஆனால் அதெல்லாம் வாங்கி போட்டால் துவைச்சிட்டே இருக்கணுங்கிறக்காக தான் இந்த டார்க் கலர்ஸை வாங்கி போட்டதே. ஸோ அதுவே ரொம்ப கம்ஃபர்டபுளாகி கடைசியில் இதை வாஷ் பண்ணுறதுக்கே மனசு வராமல் அப்படியே விட்டாச்சு. இதை சோஃபா கவரை கழட்டுறது கூட தனியால் எப்படியோ கழட்டிட்டேன். ஆனால் போடுறதுக்கு கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட் வரணும். இந்த கிளைமேட்லேயும் இந்த கவர் காஞ்சிரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான். கஷ்டப்பட்டு இந்த சோஃபாவை தூக்கி அந்த கவர் நழுவாமல் இருக்க அந்த நாடாவெல்லாம் கட்டிட்டு பார்த்தா கடைசியில் ஒரே ஒரு இது மட்டும் விட்டுருச்சு. இது எப்படி விட்டுதுன்னே தெரியல. அதை அப்படியே விட்டுருக்கும் மனசில்லை. ஸோ சோஃபாவை மறுபடியும் தூக்கி அதை கட்டியாச்சு. இப்போ இந்த நிமிஷத்தில் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட எனக்கு தோணுன ஒரு விஷயம், நமக்கு பிடிக்காத இந்த வீட்டில் ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டால் நான் இந்த சோஃபா கவர் மாற்றுறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம பண்ணி தானே ஆகணும். வீட்டை நீட்டாக வச்சுக்கணும் இல்லையா? இந்த வேலையை எவ்வளோ போஸ்ட்போன் பண்ணாலும் கடைசியில் இந்த வேலையை நான் தான் செஞ்சாகணும். அதனால அதை செஞ்சாச்சு. யோக கலையில் இருக்கிற அத்தனை ஆசனங்களையும் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எல்லாத்தையும் பண்ணி இந்த சோஃபா கவரை பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. சுத்தமான சோஃபா கவரில் உட்கார்ற ஃபீலிங் ஆனால் ஒரு சந்தோஷம் தான் வைங்களேன். அந்த சந்தோஷத்தின் விளைவான்னு தெரியல, ஒரு கப் கேக் பண்ணிடலான்னு திடீர்னு முடிவு பண்ணிட்டு ராகி கப் கேக் தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். இது ரொம்ப நாளாக என்னோட லிஸ்ட்டில் இருந்த ஒரு ரெசிபி தான். இது ஆல்ரெடி எழுதியெல்லாம் வச்சாச்சு. ஆனால் பண்ண தான் இல்லை. பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆக போகுது. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கவா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் ராகி, அதே டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு, கொஞ்சமாக ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் பால். இதெல்லாம் மட்டும்தான் இன்க்ரீடியன்ஸே. அவ்வளோதான். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா வேணுங்கிற அளவுக்கு நட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வால்நட்ஸு அண்ட் ஒயிட் சாக்லேட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு கலக்கிட்டு நம்ம அதை எடுத்து மைக்ரோவேவ் மோடில் 2 மினிட்ஸ் வச்சா போதும். எங்கிட்ட மைக்ரோவேவ் ஓவன் இல்லை. அதனால நான் ஓடிஜி ஓவனில் ஒரு 15 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு எடுத்துட்டேன். ஜஸ்ட் டேபிள் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். பெருசாக நிறைய பாத்திரம்லாம் தேவையில்லை. ஒரு மக் யூஸ் பண்ணால் போதும். சூப்பர் டேஸ்டியான மக் கேக் ரெடி. இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது வாஷிங் மிஷினில் இருக்க அந்த லிண்ட் கலெக்டர். அதில் ரொம்ப அழுக்கு சேர்ந்துருக்கும். அதை அப்படியே விட்டால் ரொம்ப வாசனை வரும். இது நான் அப்பப்போ இந்த மாதிரி பெரிய துணியெல்லாம் போட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக எடுத்து வாஷ் பண்ணிடுவேன். அப்போ தான் மெஷின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த பிளேஸை பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹோம் மேக்கர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நாங்கள் ஐக்கியா வந்திருக்கோம். போன வருஷம் எங்கள் ஆனிவர்சரி அன்னைக்கு வந்தோம். இந்த வருஷமும் கோயின்சிடென்டலாக அதே அன்னைக்கு வர மாதிரி தான் இருந்துச்சு. போன தடவை வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஐக்கியாவுக்கு வந்திருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. இந்த தடவையும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. பட் கான்ஷியஸாக நம்ம பேஸ்கெட்டை ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். ஐக்கியாலே ஒரு போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க, ஃபில் யுவர் பேஸ்கெட் வித் கான்ஷியஸ் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம கார் பார்க்கிங்கில் இருந்து வெளியில் போகும்போது ஓட்டியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம உள்ளே வரும்போதே ஓட்டியிருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டர் மைண்ட் செட்டோடு உள்ளே போவோன்னு நினைக்கிறேன். இந்த தடவை நாங்கள் ஒரு வீக் டேயில் வந்தோம். அதனால் பெருசாக கூட்டம் இல்லை. அங்கே இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டோரேஜ்க்கு கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விலையும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது. நாங்கள் ஐக்கியா இந்த தடவை வரும்போது கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் இந்த ஃபுட் ரெஸ்ட்டு. இது நிறையாவே இருக்குது, அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். பட் இங்கே வந்தால் லுக் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்தோம். 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வெரைட்டி. இங்கே ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நிறையா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சின்ன சின்ன கிச்சன் யூட்டிலிட்டி ஐட்டம்ஸ் தான். அண்ட் க்ளீனிங் ப்ரஷஸ் எல்லாம் இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸில், டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில், வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட லேட்டஸ்ட் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ரஷஸ் இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு வரும். ஆனாலும் எனக்கு பெருசாக நிறைய புது ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்க மாதிரியெல்லாம் தெரியல. அதே ஓல்டு ஐட்டம்ஸ் தான் இருக்குது.
நான் அதிகமாக வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை வந்து வாங்கிட்டு போனதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில ஐட்டம்ஸ் தான் இங்கேயும் வாங்க வந்திருக்கேன். பெங்களூருக்கு ஐக்கியாலேருந்து ஃப்ரீ டெலிவரி இருக்குது. ஆனால் 2000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் தான் ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேர்லேயே பார்த்து ஃபீல் பண்ணி வாங்குறதுக்கு வந்தாச்சு. இந்த பிளேட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பிளேட்டு 2 பிளேட்டுன்னு நம்ம வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்கலாம். ஸோ நிறையா ஒரு செட்டாக தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது ரொம்பவே வாஸ்ட் ஏரியாங்கிறதுனால ஓரளவுக்கு சுற்றுனதுக்கப்புறமா ஃபுட் கோர்ட் வந்தாச்சு. இந்த ஃபுட் கோர்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இந்த தடவை கூட்டமும் இல்லை, அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. இங்கே இருக்கிறத தான் நம்ம சாப்பிட்டாகணும், ஆனால் அந்த அளவுக்கு எதுவுமே பெருசாக டேஸ்டியாக இருக்காது. ஐக்கியா வர்றதுக்கு பெஸ்ட்டு இந்த மெட்ரோ யூஸ் பண்ணி வர்றது தான். இதுலேருந்து அப்படியே நீங்கள் ஸ்டாப்பிங்கில் இறங்குனீங்கன்னா போதும், ஜஸ்ட் ஒரு பாத் கொடுத்துருக்காங்க, அது வழியாக டைரெக்டாக ஐக்கியாக்குள்ளே வந்துடலாம். ஐக்கியாவோட லாஸ்ட் செக்ஷன் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் செக்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. போன தடவை இங்கே நிறையா வாங்கினேன், இந்த தடவை பெருசாக எதுவும் வாங்கலை. எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஐக்கியாலேருந்து நான் ஃபைனலி என்னென்ன வாங்கினேங்கிறத பார்த்துடலாமா. இந்த இடிக்கல் வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த டாய்லெட் ப்ரஷ்ஷு. இது ஆல்ரெடி வாங்கிட்டு போயிருந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இந்த டைப் ஆஃப் ப்ரஷ் என்கிட்ட இல்லை, ஸோ அதனால இங்கேருந்து வாங்கியிருக்கேன். பெப்பர் மில் ஆல்ரெடி ஒன்று பெப்பருக்காக வச்சுருக்கேன், இப்போ நான் சீரகத்துக்காக இன்னொன்று வாங்கியிருக்கேன். இது நல்லா ஸ்லீக்காக ரொம்ப கன்வீனியண்ட்டாக நல்லாவே ஒர்க் ஆகுது. அடுத்தது இந்த கிளாத்து. இது வந்து 99 ருபீஸ்க்கு 4 கொடுத்துருந்தாங்க. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. கசக்குனா சீக்கிரம் அழுக்கு விட்டுற மாதிரி தெரிஞ்சுது, அதனால் இதை ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கிளீனிங் ப்ரஷும் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அண்ட் அடுத்தது இந்த ஒயின் கிளாஸஸ். இது தனித்தனியாக வாங்கிக்கலான்னு ஆப்ஷன் இருந்தது. ஒன்று 79 ருபீஸ் தான் அப்படிங்கிறதுனால நான் எனக்கு 2 மட்டும் வாங்கியிருக்கேன். அண்ட் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸும் ஆல்ரெடி இருக்கிறது தான். இந்த ஹூடி டவல் புஜுக்காக வாங்கினது. இந்த வெர்டிக்கல் ஸ்பேஸ் ஆர்கனைசர் ஆல்ரெடி என்கிட்ட 2 இருக்குது. ரெண்டுமே இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கொயராக இருக்கும். இது ரெக்டாங்கிள் ஷேப்டு. இதுவும் இன்னொன்று தேவைப்பட்டது. என்னோட சாரீ ரேக்கை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கினேன். ஆல்ரெடி இதை புஜுவோட கபோர்டில் அண்ட் லேப்டாப்பு புக்ஸு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அவனோட கிளாத்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது இது வச்சுருக்கேன். என்னோட சாரீ கபோர்டில் இது இந்த மாதிரி வரும். அண்ட் இந்த பில்லோஸும் செகண்ட் பர்ச்சேஸ் தான், ஆல்ரெடி இருக்கிறது இன்னொன்று வாங்கியிருக்கேன். நார்மல் ஹேங்கர் தான் எடுத்து வச்சேன், ஆனால் இந்த பேம்பூ ஹேங்கர் 299க்கு 5 பீசஸ் வருதுன்னு தோணுச்சு, அதனால இதையே வாங்கியாச்சு. இது எல்லாத்தோட சேர்த்து இந்த ஃபுட் ரெஸ்ட்டையும் வாங்கிட்டு வந்திருந்தோம். 1 வீக்காக யூஸ் பண்ண வரைக்கும் இது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அடுத்த நாள் நாங்கள் ஒரு 1 டே ட்ரிப் போயிருந்தோம். இது டின்டன் அட்வென்ச்சர் ரெசார்ட் அப்படின்னு கர்நாடகாவில் இருக்குது. இந்த ரெசார்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மலை அடிவாரத்துக்கு அடியில் ஒரு அகும்பே அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸும் இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கும். அதுவும் இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் சொல்லவே வேண்டாம். இங்கே இருக்க ஆறு குளம் எல்லாம் நிரம்பி தான் இருக்கும். பெங்களூர்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 7-8 மணி நேரம் ஆகும். அதனால காலையில் 4:30 மணிக்கே கிளம்பியாச்சு. அப்போ தான் மதியானம் லஞ்சுக்கு அங்கே ரீச் ஆக முடியும். ஒரு 7:30 மணி வாக்கில் ஒரு ஹோட்டல் பார்த்தோம், அதனால அங்கேயே நிறுத்திட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் பெருசாக ஹோட்டல்ஸ் எல்லாம் இந்த வழியில் இருக்காது. நம்ம சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் மாதிரியோ இல்லை சென்னை டு ஈரோடு ஹைவேஸ் மாதிரியோலாம் இங்கே ஹோட்டல்ஸாக இருக்காது. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் இருக்கும். நாங்கள் நிறுத்தி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது ஹாசன் அப்படிங்கிற ஒரு ஊரில். இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஊர். கர்நாடகாவில் பொறுத்தவரையிலும் பெங்களூர் மைசூருக்கு அப்புறம் ஹாசனும் ரொம்பவே ஃபேமஸ். ஹாசனுக்கு அப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணது மலை சாரலுக்கு நடுவுலையே தான். அதுக்கப்புறம் ஒரு 10 மணி வாக்கில் தான் ஒரு நல்ல ஃபுட் கோர்ட்டு பார்த்தோம். சரி அங்கே நின்று சின்னதாக ஸ்நாக்ஸு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. ஏன்னா ரெசார்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1-1:30 ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே இந்த மாதிரி மலை பாதைகள், நல்ல கனமான மலை, சாரல் மலை அப்படின்னு விதவிதமான கிளைமேட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா பாக்குறதுக்கு பசுமையா அவ்வளோ அழகா இருந்தது அந்த ஏரியாவே. ஒரு வழியாக ரெசார்ட் வந்தாச்சு. இதுதான் நாங்கள் தங்கி இருந்த ரூமு. ஆல்ரெடி வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஏன்னா நாங்கள் 1 டே தான் இருக்க போகிறோம் இல்லையா, அதனால் போயிட்டு இப்போ இருந்தே கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிடணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னாச்சுன்னா அன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ அன்றைக்கி ரெசார்ட்டில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அதனால வாட்டர் கேம்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ண மாட்டோம், கொஞ்சம் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். சாட்டர்டே மார்னிங் வந்து நீங்கள் 9 to 11 விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் 11 o'clock தான் செக் அவுட் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால அவங்க இப்போ இன்றைக்கி ஓப்பன் பண்ணதெல்லாம் விளையாண்டுட்டு அடுத்த நாள் வந்து மற்ற கேம்ஸ்
கேம்ஸை விளையாண்டுட்டோம். இது ஒரு சின்ன ரெசார்ட் தான். ஸோ நிறைய வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இல்லை, ஒரு ஃபியூ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வாட்டர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் 4 ஸ்லைடு மட்டும் காலையில் ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ரெசார்ட்டை அப்படியே சுற்றி பார்க்கலான்னு அப்படியே ஒரு டூர் அடிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, எல்லாமே க்ளீனாக இருந்தது. ஏன்னா இது ஒரு ஆறை ஒட்டி இருக்குது. ஸோ அதனால் இதில் குளோரின் வாட்டர்லாம் சுத்தமாக இல்லை. அந்த குளோரினை நாங்கள் ஃபீல் பண்ணவே இல்லை. அது எனக்கு வந்து இந்த ரெசார்ட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் எல்லாம் குரூப்பாக போகும்போது இன்னுமே என்ஜாயபிளாக இருக்கும். மார்னிங் வந்துட்டு ஈவினிங் போகிற மாதிரி இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே காலையிலேருந்து ஈவினிங் வரையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல காட்டேஜில் நீங்கள் ரூம் புக் பண்ணி கூட போய்க்கலாம். நாங்கள் போன உடனே லஞ்சு நாங்கள் வேணுங்கிறது சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அவங்க குக் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 4-5 ஐட்டம்ஸ் தான் இருந்தது. பஃபே இன்றைக்கி பண்ண மாட்டோம் ஏன்னா 3 பேர் தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுனாலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெசார்ட்டை சுற்றிட்டு ஸ்பீட் போட் போனோம். அதுக்கு அடுத்தது ஜிப்லைன் போனோம். இந்த ரெசார்ட்டில் ஒரு 2 டைப் ஆஃப் ஜிப்லைன் இருந்தது. ஒன்று ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன், அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக எங்கேயுமே நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் இந்த ஜிப்லைன் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மழை நல்லா வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பட் கிளைமேட் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி ஹியூமிடாக ஹாட்டாக இருந்தது. நம்ம தண்ணியில் நனைஞ்சால் இன்னும் பெட்டராக தான் ஃபீல் ஆச்சு. அதனால நாங்கள் சரி மழையில் நனைஞ்சிட்டு ஸ்விம்மிங் பூல் போனோம். அது ஒரு நல்ல ஃபீலிங் தான். ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஹாட்டாக இருந்தது. ஸோ அங்கே மழையில் நனைஞ்சிட்டு குளிக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ப்ரைவேட்டான ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் மழை பெஞ்சிட்டே அதில் குளிக்கிறது அது ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா, மழையில் நனையணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆசையாகவே இருக்கும். அது வந்து ஃபைனலி ரொம்ப ஆசை தீர நனைஞ்சாச்சு. ஏன்னா இங்கே இருக்க கிளைமேட் அப்படி ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. நெக்ஸ்ட் டே தான் ரியல் பிக்சரே. காலையில் ஒரு 9:30 கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் டே அவுட். மார்னிங் வந்துட்டு ஈவினிங் போகிற மாதிரி வந்துட்டாங்க. மத்தியானம் 1 மணி மாதிரி ஒரு இன்னொரு 10-15 பேர் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ரூமை மறக்காமல் ஒரு 11 o'clock நீங்கள் செக் அவுட் பண்ணிடணும்னு வந்து காலையில் சொல்லிகிட்டே போயிட்டாங்க. சரி நமக்கு இருக்க 2 மணி நேரத்தை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா கேம்ஸையும் விளையாண்டு தீர்த்தாச்சு. எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11:30 நாங்களும் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ போகிறது சாரதா பீடம் ஸ்ருங்கேரியில் இருக்கு இல்லையா, அங்கே தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன் த வேல ஸ்ரீமனை வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ். முன்னாடியே டோக்கன் எல்லாம் கொடுத்து அப்புறம் அதை வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். இவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு, வாட்டர் ஃபால்ஸ்லலாம் விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப சேஃபான ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம எங்கேயும் இந்த சைடோ அந்த சைடோ விழலாம் முடியாது. பட் ஃபால்ஸில் தண்ணி பாட்டு பயங்கரமாக வந்துட்டு இருந்தது. அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நிறையா பேர் குளிச்சுட்டு அப்புறம் நிறைய ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. புஜு அவங்க அப்பாவும் மட்டும் அங்கே குளிச்சாங்க. நான் குளிக்கல, விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து தள்ளிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஹாட்டாக நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு உடனே ஸ்ருங்கேரி கிளம்பிட்டோம். ஸ்ருங்கேரி சாரதா பீடம் போகிறீங்கன்னா அங்கே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மெயின் மண்டபத்துக்குள்ளே போகணுன்னா துப்பட்டா போட்ட சுடிதார் போட்டுக்கணும், இல்லாட்டி சாரீ கட்டியிருக்கணும். ஜென்ஸு பசங்கள்லாம் கண்டிப்பாக வேஷ்டி கட்டியிருக்கணும். எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சனால ஆல்ரெடி நாங்கள் ரெடியாக தான் போயிருந்தோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் பெங்களூர் ரீச் ஆனதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆயிடுச்சு. அங்கே நைட் வரும்போது வர வழியில் ஹாசனில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டே காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு இட்லி தோசைக்கு மாவு ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி பச்சை பயிறு அண்ட் அரிசி போட்டு ஒரு காம்பினேஷனில் இட்லி மாவு அரைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நாம் நார்மலாக இட்லி தோசை மாவு அரைக்கிற அதே ரேஷியோ தான். ஒரு பங்கு அரிசியை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பச்சை பயிறு போட்டுட்டேன். ஸோ 1 கப் ஆஃப் ரைஸு, 1 கப் பச்சை பயிறு, அப்புறம் ஒரு 1/2 கப்பு உளுந்து. ஸோ நார்மல் ரேஷியோ தான். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் போட்டுட்டேன். இந்த மாதிரி மாவை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நைட்டுக்குள்ளே அந்த மாவு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசை ஊற்றிக்கலாம். காலையிலத்துக்கு சப்பாத்தி போட்டாச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த முருங்கை பொடி கருவேப்பிலை பொடியெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தி மாவோட கலந்து சப்பாத்தி சுட போகிறேன். ஸோ தட் பெருசாக டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸும் தெரியாது, நியூட்ரிஷனும் ஆட் ஆயிரும். நான் ஒரு கப்பு சப்பாத்தி மாவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த முருங்கை பொடியை சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 1 கப் தான் மாவு போட்டேன். ஸோ அந்த மாதிரி கம்மியான மாவை போட்டு பிசையும் போது இந்த கரண்டியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாவு பிசையிற கரண்டி இது நிஜமாவே ஒர்க் ஆகுதுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் அண்ட் டேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், பர்ஃபெக்டாக அது பிணைஞ்சு வந்துடும்.
இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு எம்மியான சைட் டிஷ்ஷு தக்காளியை நம்ம சுட்டு பண்ணுற ஒரு சட்னி. அதை நம்ம ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அந்த இடிக்கல்ல யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு ரெசிபி அதை யூஸ் பண்ணி இது தான் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஒரு கேஸ்ட் அயர்ன் பேனில் இந்த மாதிரி தக்காளியை இப்படி கட் பண்ணி திருப்பி வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் ரோஸ்ட் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இந்த தோலும் கலந்து வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து அந்த இடிக்கல்ல போட்டு இடித்து சட்னி பண்ண வேண்டியது தான். அப்படியே கவுண்டர் டாப்பில் வச்சு தட்டணுன்னா பயங்கரமாக சத்தம் வருது. அதனால ஒரு டவல் வச்சு தட்டி பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இந்த இடிக்கல்ல நான் பழக்க ட்ரை பண்ணேன். அரிசி மாவு போட்டு ஃபஸ்ட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த தக்காளி போட்டுட்ருக்கேன். ஆனால் பெருசாக கல் குப்பை எதுவும் வரல. இது மார்பிள் ஸ்டோனுங்கிறதுனால என்னன்னு தெரியல, பெருசாக குப்பை வரல. தக்காளி பூண்டு பச்சை மிளகாயை சுட்டு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா இடிச்சுக்கிட்டு அது கூட வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் நல்லா கேஸ்ட் அயர்னில் வதக்கி எடுத்து இது கூட சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான சட்னி ரெடி. உப்பு மட்டும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் கடைக்கு போயிட்டு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த வாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, நாளையிலேருந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மீல் பிளானும் பண்ணியும் வச்சாச்சு. வாங்கிட்டு வந்ததெல்லாம் கையோட எடுத்து வச்சோம்னா வேலை முடிஞ்சது. இல்லாட்டி அது அப்படியே வாடி வதங்கி போயிடும். அண்ட் ஃப்ரெஷ்னஸும் அப்படியே குறைஞ்சிரும். போயிட்டு வந்த ஒன் டே ட்ரிப்பு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் நல்ல ஒரு பிரேக்காகவும் இருந்தது. மண்டேலேருந்து பூஜுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. அண்ட் என்னோட நார்மல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸை இப்படியே ஓட்டணும். அதனால இந்த பிரேக் கண்டிப்பாக ஒரு தேவைப்படுற ஒன்றா இருந்தது. நிறைய இந்த அட்வென்ச்சர் ரைடு, ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டதுன்ட்டு எல்லாம் கை கால் தான் வலி பின்னி எடுக்குது. அது ஒரு நாள் இருக்கும், அதுக்கப்புறம் சரி. காலையில் அரைச்சி வச்ச மாவு செம்ம சூப்பராக புளிச்சு வந்துருச்சு. பார்த்தாலே நல்லா க்ரீமியாக இருந்தது. கண்டிப்பாக இட்லி சூப்பராக வரும். செம்ம ஹெல்த்தியான ஒரு இட்லி. நார்மல் இட்லியே போர் அடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். ப்ரோட்டீன் ரிச் டிஷ்ஷு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக காரசாரமாக ஒரு நடுக்கடலை சட்னி. நீங்கள் வேணால் தக்காளி கார சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நாம் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கண்டென்ட் என்ஜாய் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் ரிலேட்டட் கண்டென்ட்டோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட்.